வேண்டாம் சாமி. ஐயா ஐயா சாமி, என்ன பெத்த ராசா, அவசரப்பட்டு களத்துல இறங்கிடாதீங்க சாமி. இத்தனை நாளா ஆண்டைக்கு இளநி சீவிக்கிருந்தாருவா, இன்னைக்கு இளநிய தலைய சீவ போதுரா, தலைய சீவ போதும். வேண்டாம் சாமி, விட்டுருங்க. எப்படிடா விட முடியும், எப்படி விட முடியும்? எனக்குன்னு பிறந்தவடா பொன்னி, என் செல்ல கண்ணி. அவளுக்கு அந்த இளநியம்பேலுக்கு நிச்சயார்த்தமா, அதை பார்த்துக்கிட்டு நான் உசுரோட இருக்கணுமா? முடியாதுடா கொய்யா. எலாய் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாது மிரள கூடாது சாமி, காலை பிடிக்கிறேன். வேண்டாம் சாமி. இன்னைக்கு இளநீ தானே உருளும். சாமி எதுக்கு நீயும் கூட வா? நானுமா? என்னங்க சாமி கையில அருவா? இளநிய தலைய எடுக்க போறேன்டா, நீங்களும் கூட வாங்க. நாங்களுமா? ஆமா. அதான் பொண்ணு மாப்பிள்ளையே மனசுக்குள்ளே மாலையை மாத்திக்கிட்டாங்கல்ல, தட்டுப்புட்டுன்னு தட்ட மாத்துங்க. சீர்திருத்தி எல்லாம் பேசிட்டீங்களாப்பா? சம்பந்தி, இவர் புருஷன் அவ பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணுமோ அது அவர் கேட்டுக்க போறாரு. எப்ப கல்யாணங்கிறது மட்டும் அவர்கிட்ட சொல்லிருங்க. பேருக்குதான் ஊரும் உறவு முறையும். நாளைக்கே கல்யாணம்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான். இப்படி அவசரப்பட்டா எப்படி? நாங்கெல்லாம் மொய் எழுத வேண்டாமா? அறுவடைக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுடுங்கப்பா. இப்ப தட்டை மாத்திக்குவோம், மத்ததெல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டுட்டே பேசுவோம். வாங்கிக்கங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம். மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, இப்ப பரிசம் போட்டாச்சு, உறவு சந்தோஷம் தானே? இப்படி எல்லாம் பண்ண மறுபடியும் பட்டாளத்துக்கு போயிடுவேன். என்ன முணுமுணுக்குற? நீ திரும்ப என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கருப்புசாமி கோயிலுக்கு கடா வெட்டி மாடசாமி கோயிலுக்கு உனக்கு முடி அறுக்கி மொட்டை போடுறத வேண்டிக்கிட்ட. மாமா, என்னை விட்டு போயிடுவியா மாமா? மாமா மாமா மாமாய். ஏய் சிங்கரம், மாணிக்கனங்கடா. அவங்க எல்லாம் கற்கல்லே வந்து கொள்ளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொள்ளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஓ மாணிக்கனே, கும்பிடுறேன் தம்பி. வாங்க வாங்க வாங்க. அட, யாரு வீட்டுக்கு வந்து கையை கட்டிட்டு வெளியில நிக்கிறீங்க? என்ன அவமான பத்தவங்க இறக்குங்க. அட இறக்குங்க. என்னன்னா என்ன துண்ட அக்கல்ல வச்சுக்கிறதுக்கா? இத பாருங்க, இப்படி தோல்ல போட்டுக்கணும். போட்டுக்கோங்கண்ணே. ஓய், உங்களையும் தான் போட்டுக்கோங்கப்பா. ஆனா நீங்க பண்றத பார்த்தா இனிமே நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம். வாங்க தம்பி, உள்ள குடியானவங்க எல்லாம் இருப்பாங்க, அங்க நாங்க எப்படி? இத பாருங்க, உள்ள இருக்கவங்க நாம எல்லாருமே சமந்தா. வாங்க போலாம். ஏய் வாங்கப்பா, நல்லா சாப்பிடணும். என்ன ஆத்தா, நீங்களும் தான் வாங்க. வாங்க என்ன, வாங்க வாங்க. சீவாம விட மாட்டேன்டா, சீவாம விட மாட்டேன்டா. அவன் தலைய ஒரே வெட்டா. என்ன ஸ்ரீவரன் கத்திட்டு வந்துட்டு இருக்க? யார சீவ போற? அது ஒண்ணு இல்ல சாமி, உங்களுக்கு நிச்சயார்த்தம். புது மாப்பிள்ள நீங்க, கூட்டத்துல தலைகளையே அப்பப்ப களைச்சு விடுவாங்க. அதை என்ன மாதிரி நாயை தானே சீப்படுத்தி சீவுன்னு அதை பத்தி அங்க வேற என்னமா சொன்னீங்க? அங்க பேசுற இங்க வந்து ஐயா சொல்லிட்டு இருக்கேன். தப்பா என்ன பரவாயில்லையா? அது என்ன கட்டு? அது ஒண்ணு இல்லைங்க, கையில அருவா வேற இருக்கு. அருவா வந்து நீங்க சொன்னீங்களா சின்ன சாமியை விட்டு இலை தலை இளநீ தேங்காய் சீவரான்னு சொன்னீங்களா, அதான் ஓடி வந்தையா. ஆமா, நீ இன்னும் உயிரோடவா இருக்க? என்ன அப்படி கட்டிய? உசுரோட இருக்குன்னு தானே சாமி உங்கள்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவை பார்க்கும் போதாவது, அடுத்த தடவை பாக்குறப்ப திருந்தி வாழு. போ கொட்டிக்கோ. சோத்த கிட்ட திருடாத. போ போ. சோறுங்கிறவா நீ மூஞ்சி மாதிரியா இருக்கே மூஞ்சி. எந்திரி 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 எந்திரா. நல்லா சீக்கிரம் 4 தடவை போறோம். வந்து உட்கார உட்கார. வா 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 வா. என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி வெள்ள வேட்டி வெள்ள துண்டு? யாரா கொடுத்தா உனக்கு? தம்பி அண்ணன் கொடுத்தது. இறங்கினா சந்தேகம் இருக்கா? வேணா கூப்பிட கேட்டுக்கோ. சந்தேகம் வச்சா சாப்பிட்டு வணக்கம் தம்பி. ஏன் மூட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு? கார்படுதா போடாதனால மழையில எல்லா மூட்டையும் நனைஞ்சு போச்சு. அந்த பையில வேலைக்கு வராதனால அரிசி மூட்டையெல்லாம் கெட்டு போச்சு தம்பி. கெட்டு போனது அரிசி மூட்டை மட்டும் இல்லையா, இந்த ஜமீனோட கௌரவம் தான். ஏன் வேலை பண்ணல? எங்க போனாங்க? எங்க போவாங்கய்யா, எங்க போவாங்க? எங்க போகணுமோ அங்க போயிட்டாங்கய்யா. ஐயோ ஐயோ ஐயோ,
3000 மூட்டை நெல்லு மூட்டைக்குள்ளே முளைக்குது சாமி. நெஞ்செரியுது, வகுரெரியுது, வாயறியுது. ஐயா, அரக்கோமன துணிக்கு வழி இல்லாத அனாதப்பை அறவே கட்டுக்கார பையன்லாம் வெள்ளை வெட்டி மல்லு வெட்டி கட்டி துள்ளி திரியிறாய்யா, துள்ளி திரியிறாய்யா. எங்க துள்ளிட்டு திரிறாங்க? எங்க துள்ளி திரியிறாங்களா? ஐயா, வருஷம் பூரா கூழுக்கு வழி இல்லாத ஆண்டி பயலுக வட பாயாசத்தை பார்த்தவொடனே இறனிய விட்டு எல்லைக்குள்ளேயே சுத்திக்கு திரியிறாய்யா. ஆண்டே, எனக்கு ஒண்ணு தோணுது. உனக்கு ஏதாவது தோணுதா? ஆண்டே காலை பிடிச்சு வயித்த கழுவி புழைச்சிட்டு இருந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு கால செருப்பு போட்டு நடக்கிறாங்க. இவனுங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை யார் கொடுத்தேன்னு தெரியல ஆண்டே. அதான் நானும் நினைச்சேன். கும்பிடுறாண்டே. என்னடா மாட்டிக்கும் வெள்ளை வேட்டியும் துண்டும். எல்லாரும் சமம். இனிமே எல்லாரும் மாதிரி நீயும் வேட்டி துண்டெல்லாம் போட்டுக்கலாம்னு என்னையும் தம்பி தான் சொல்லிச்சாண்டே. நம்ம ராமசாமி பையன் ஜெயில இருந்து வந்திருக்கான். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கான்ல, அந்த நாற்காலி எடுத்து படம். உட்காரு உட்காரு ஆண்டே. உட்காரு சொல்றா. உட்காரா. எல்லாரும் சமன் சொன்னல, உட்காரு. ஆண்டே உட்காரா. மரியாதைன்றது நீ உடுத்துற துணியிலையும் போடுற செருப்புலையும் இல்ல. உன் உடம்புல ஓடுது பாரு ரத்தம், அதுலதான் இருக்கு. அந்த ரத்தம் தான் இப்ப உன்னை கோழி குறுகி உட்கார வச்சிருக்கு. நீ உங்க அம்மா பால் குடிச்சிருக்கல, அவ மாறுல ஊர்ன பால் கூட எங்க ஊத்துனா கஞ்சியில வந்ததுடா. அதை எப்படி இவன் மருந்தா? மாணிக்கம் வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு தான் கொடுத்தான். உனக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆமாண்டே, எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் உன்னை இப்படியே விட்டேன்னா நாளைக்கு என் வீடு ஏறி சம்பந்தம் பேசுவேன். தாய் பால் குடிச்சதே மறந்துட்டாயா நம்ம மாணிக்கம்? தப்பு இல்ல, நம்ம பால் ஊத்திடுங்கடா பாவம். ஆண்டே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டே. மன்னிச்சிருங்க ஆண்டே, இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டே. ஆண்டே என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டே. என்ன மன்னிச்சிருங்க, தப்பு பண்ண மாட்டேன். என்ன ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டே. ஆண்டே
மாணிக்கண்ணே 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 நமக்கு வேண்டாம் தம்பி. அப்படி சொல்லாதீங்கண்ணே, அப்படி சொல்லாத. அண்ணே மாணிக்கண்ணே 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 அருவா நீ வெட்டினா மட்டும் இல்ல, நான் வெட்டினாலும் வெட்டும். அதுவும் ஒன்ன மாதிரி உட்கார்ந்து சாப்பிடறவனை விட என்ன மாதிரி உழைச்சி சாப்பிடறவனுக்கு தெம்பு அதிகம்டா. டேய் யார்கிட்ட பேசுறடா? ஜமீன்ட்ட பேசுறேங்க, ஞாபகம் இருக்கட்டும். டேய் காட்டி கொடுத்ததுக்கும் வெள்ளக்கார போட்ட பிச்சடா உங்களோட இந்த ஜமீன் பட்டம். நீ பேசாத. யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? சாணி பால் கொடுக்கறதோ சவுக்கால் அடிச்சு சாகடிக்கிறதோ கோடிக்கணக்கான மக்கள் போட்ட கோஷத்துக்கும் உயிர் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசுடா. அது இவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல நீ யார்? உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சானே ஆண்டவன், அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமண, மார்புல பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்த வைஷ்ணவன், உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்ற உங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா. மனுஷன் அடிமைப்படுத்த இந்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்ல. மாணிக்கம் ஒன்ன புதைக்கல, விதைச்சிருக்கோம். இறனிய ரவுடி ஆண்டை வீட்டுல பூந்து ரவுடித்தனம் பண்ணியா? டேய், மாணிக்க செத்தா எங்களுக்கு ஒரு மாடு செத்த மாதிரிடா. சுடுகாட்டுல அவனை புதைச்சிட்டு சாபதான் எடுத்து வரியா? எங்களை பகைச்ச அவனுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு இடம் பார்க்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதான்? ஜமீன் இப்பதானே ஒருத்தன் செத்துருக்கான், அடுத்த குழி தோன்றதுக்கு அவகாசம் கொடுக்க வேணாமா? அதுக்குள்ள ஆண்டை பத்தி புரிஞ்சுக்க வாங்க. காலங்காத்தால மணி ஆட்ட விட்டாங்கப்பா. டேய் என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க, இது உள்ளவா தெய்வீக குடும்பம். திரும்ப எந்திராங்க வாங்க. ஏண்டா 10 மைலுக்கு அங்கிட்டு இருக்க சாமியை வம்ப வர சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தெய்வீக குடும்பமா? இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்கியே செத்து போடா நீ. அதுக்கு ஏன்னா என்ன போட்டு அடிச்சீங்க? என்ன ஆண்டைய போய் அடிக்க முடியும்? ஆண்டைக்கு வேணா அந்த ஊர் அடிமையா இருக்கலாம்டா. எனக்கு ஒரே அடிமை நீதான். ஜாக்கிரதை போ. மணி அடிச்சு கை கால்ல இருந்து எல்லாம் அதே மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா ஐயா ஐயா, நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்னாச்சு? உச்சந்தல பள்ளி விழுந்தா உசுருக்கு ஆபத்துன்னு பஞ்சாங்கத்துல சொல்லிருக்காங்க சாமி. டேய், நான் என்னாச்சுன்னு கேட்டது பல்லிய. பள்ளி செத்து போச்சியா? டேய் சின்னசாமி ஐயா, இந்த பஞ்சாங்கத்துல சொன்னது ஜாதகத்துல சொன்னதெல்லாம் இந்த ஆண்டைக்கு பலிக்காது. என்னையா சொல்றீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்ன மருத்துவ வச்சு கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் 2 மணி நேரத்துல பிறந்துருவேன்னா, வெள்ளக்காரன் டாக்டரை கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னா. ஆனா அது ரெண்டுமே நடக்கல. நானும் அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மாக்கு வலியே தெரியாம வந்து விழுந்துட்டேன். பிறக்கும் போதே என் இஷ்டத்துக்கு பிறந்தேன்னா போகும்போதும் அப்படித்தாண்டா. நீ என்ன கவலைப்படுற? தைரியமா இரு. தைரியம் இருந்தா நான் இங்க இருக்கேன். பட்டாளத்துல இருந்து வரீங்களா? ஜோசியம் பாக்குறீங்களா? கிளி ஜோசியம் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், முக்காலமும் சொல்லும்.
உங்க இஷ்ட தேவதையை வணங்கிட்டு இதுக்கு காணிக்கையை வச்சீங்கன்னா கச்சிதமா ஒரு சீட்டை எடுத்து போடும். இப்படி வேகாத வெயில பெட்டியை தூக்கிட்டு அலையறியே, உனக்கு நல்ல காலம் எப்ப வரும்னு உன் கிளிகிட்ட கேட்டு பாத்தியா? சொன்னிச்சே 10 பௌர்ணமி வரைக்கும் என்ன பத்திரமா பாத்துக்கோ, நீ பெரிய பணக்காரன் ஆயிருவேன்னு சொன்னிச்சே. அதுக்குள்ள பறந்து போயிடுச்சுன்னா? 10 வருஷமா குடும்பம் நடத்தின என் பொஞ்சாதியே என்னை விட்டு பறந்து போயிட்டா. ஆனா என் பாஞ்சாலி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், என்னை விட்டு பறந்து போகவே மாட்டான். வா பாஞ்சாலி வா. ஐயா பேர சொல்லுங்க. இரண்யன். ஐயோ பாஞ்சாலி பறந்துட்டா. பாஞ்சாலி தாயி, அது ஏன் கிளி தாயி, அதை புடிச்சு கொடு தாயி. ஏன் கிளி உன்னை விட்டு பறந்து வந்துருச்சு? கிளி பூனையை கண்டா பயப்படும், நாயை கண்டா பயப்படும். ஆனா ஒரு பட்டாளத்தை பேரை சொன்ன உடனே பறந்து வந்துருச்சு தாயி. அப்படி என்னைய ஊர்ல உலகத்துல அத பேரை சொல்லிட்டா? இரணியன்னு சொன்னா. ஹை மாமா, என் மாமா வந்துட்டாரு. வந்துட்டாரு. என் மாமா வந்துட்டாரு, தெரியுமா உனக்கு? அண்ணா, என் மாமா வந்துட்டாரு. உனக்கு தெரியுமா என் மாமா வந்துட்டாரு? ஐயா, நாங்கள்லாம் எல்லாம் தெய்வ செயல்பா, உனக்கு மறுபிறவிப்பா. அதான் வந்துட்டேல்லம்மா, அப்புறம் ஏன் அடறீங்க? என்ன தம்பி, ஊரை விட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சு, நீ எங்க இருக்க எப்படி இருக்கணும் கடுதாசு போட வேண்டாமா? நாங்க என்னவோ ஏதோ பதறி போயிட்டோம்ல. ராசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? ஏதோ அத்தை உண்டி நல்லா இருக்கேன்ப்பா. ஏய் பொன்னி, உங்க மாமாடி. டேய், நீயே நாங்க தனியா நிக்கிறேன், வா உட்காரு. சரி சரி, என் மகன் நல்லபடியா வந்தாச்சுல்ல, இனிமே இங்கதான் இருக்க போறான். தினமும் பார்த்து பேசிக்கலாம். ஜோலியை பாருங்க, கிளம்புங்க. அதானே பார்த்தேன், ஆத்துல தண்ணி ஓடுவே, எங்கடா ஐர மீனை காணுமேன்னு. வாடி என் மருமகளே. ஐயோ ரொம்ப வெக்கப்படாதம்மா, வாடினா வா. ராசா, நீ உயிரோட இருக்கேன்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருந்தவ இவ ஒருத்திதாயா. யாருமா இந்த பொண்ணு? என்னது? என்னப்பா அது? என்ன பார்த்தா யாருன்னு கேட்டீங்க? இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு வாசல்ல தவமா இருந்தேன். பகல பார்க்காம ராவண பார்க்காம கண்ணுக்குள்ளேயே வச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன பார்த்தா யாருன்னு கேட்டுப்பட்டாரு. மாமா என் அழக பார்த்து அப்பா என் அழக பார்த்து கண்டனூர் ஜமீன் கண்ணுக்கு கண்ணா வச்சுக்கிறேன்னா, வருஷ நாட்டு ஜமீன் வசதியா வச்சுக்கிறேன்னா, கீரனூர் ஜமீன் கிளி மாதிரி வச்சுக்கிறேன் வாடினா. வரிசையோட வந்தவனெல்லாம் வாசலோட வெட்டி போட்டேனே. ஏன் தர்மர் வருவாரு தாலியா கட்டுவாருன்னு தவமா தவம் கெடுத்துட்டு இருந்தேன். என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டாரு அண்ணே. நீ உசுரோட திரும்பி வரணும்னு போயிட்டு இருந்த. 8 கச மஞ்சள் துணி எடுத்து எல்லா ஊர் கோயிலுக்கும் காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். சமயபுரத்துக்கு சாவ, சங்கிலி கருப்பனுக்கும் சாவதான், அச்சுப்பட்டி அனுமாருக்கு வடமால, வரகனூர் பெருமாளுக்கு சக்கர பொங்கல், மாவிளக்கு, மண்சோறு, நடப்பாவாட, முருகனுக்கு தலைமுடி கூட கொடுக்கறதா வேண்டி இருந்தேனே. என்ன பார்த்து யாருன்னு கேட்டு போட்டாரு. அப்பா பாரியா, 8 ஒரு மாரியம்மா சாட்சியா சொல்றேன். என்ன மட்டும் நீ நெசமா மறந்துட்ட. ஒத்த புளி மரத்துல நாட்டுக்கிட்ட செத்து போய் பேயா வந்து உடனே பிடிச்சு சீப்போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும்.